வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுடைய அறநூல்கள் ஏலாதி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே முதுமொழி காஞ்சி திருக்குறள் இது எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஏலாதி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏலாதி எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி மேதாவியார் அவர்கள். இந்த பாட்டு பாருங்க, வணங்கி வழியொழுகி. வணங்கினா இந்த இடத்துல பணிந்து அப்படின்னு அர்த்தம்ப்பா. வணங்கி வழியொழுகி, பிறருக்கு பணிந்து, வழியொழுகினா நல்வெளியில் நடந்து, மாண்டார் சொல் கொண்டு, மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும், நுணங்கிய நூல் நோக்கி அப்படின்னா நுணங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவுள்ள நூல்களை நோக்கினா ஆராய்ந்து, நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான். அதாவது அந்த நுண்ணறிவுள்ள நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னனாய். பழியில்லா மன்னன் எப்படி போற்றப்படுவான் அப்படின்னா நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அப்படிங்கிறாங்க. நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் பாட்டு பாருங்க. வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு, நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய், நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அப்படின்னு சொல்றாங்க. வாங்க நம்ம சொல்லும் பொருளும் பார்க்கலாம். வணங்கி அப்படின்னா பணிந்து அப்படின்னு அர்த்தம். மாண்டார்னா மாண்புடைய சான்றோர். நுணங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல். நோக்கினா ஆராய்ந்து. இது நமக்கு ஏலாதி நமக்கு இப்போ கொடுத்துருக்க நியூ சிலபஸில் இருக்கிறதுனால நம்ம ஆசிரியர் குறிப்பு ப்ளஸ் நூல் குறிப்பு ரெண்டுமே பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பு ஏலாதியை இயற்றியவர் கனி மேதாவியார். அதாவது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, பெரிய மேதையாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட கொஞ்சம் தனியாக நிற்கணும். அதாவது ஏலாதி அலாதியாக நிற்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருக்கு கனி மேதையார் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு. இவர் இயற்றிய பேர் கனி மேதாவியார், கனி மேதையார் ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. இவர் சமண சமயத்தவர் என்பர். இவர் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்துகிறார். அப்ப இந்த ஏலாதி என்ன கருத்தை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொல்லாமை அப்படிங்கிற கருத்தை தான் ஏலாதி சொல்லுது. யாராவது ஏதாவது கொலை பண்ணா அலாதியா போய் நின்னுக்கங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவர் திணைமாலை 150 என்னும் நூலையும் இயற்றியுள்ளார். இந்த கனி மேதாவியார் திணைமாலை 150, அதாவது கணக்குக்கு 100 மார்க் இல்லை 150 மார்க் எடுப்பாராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ மறுபடி பாருங்க. ஏலாதியை இயற்றியவர் யாருன்னா கனி மேதாவியார். இவரோட இன்னொரு பேர் என்னன்னா கனி மேதையார். இவர் என்ன சமயம் கேட்டீங்கன்னா, கனி மேதாவியார் என்ன சமயம்னா சமண சமயத்தவர். இவர் என்ன அறக்கருத்துக்களை ஏலாதியில கூறுறாருன்னு பார்த்தீங்கன்னா கொல்லாமை அப்படிங்கிற அறக்கருத்து. இவர் ஏலாதியை இயற்றிய கனி மேதாவியார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு. கனி மேதாவியார் எழுதிய மற்றொரு நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திணைமாலை 150. இப்போ வாங்க நம்ம நூல் குறிப்பு பார்க்கலாம். இந்த ஏலாதி 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. அதாவது இந்த ஏலாதி அப்படிங்கிற நூல் இது அறநூல் அப்படிங்கிறதுனால 14 கீழ்கணக்கு நூல். இது சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. 4 அடியில் 6 கருத்துக்களை இந்நூல் நவில்கிறது. 4 அடி தான் இருக்குமா, ஆனா 6 கருத்து சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. இந்நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது அப்படிங்கிறாங்க. ஏலாதி தமிழருக்கு அருமருந்து போன்றதான். ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு, ஏலாதிங்கிறதுனால ஏலம்ங்கிறதான் முதன்மையான மருந்து பொருள். அதை முதன்மையாக கொண்டு லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருளுக்கு ஏலாதி என்று பெயர். இந்நூலை உண்பவருக்கு இம்மருந்தை உண்பவருக்கு உடற்பிணி போக்கும். அதுபோல இந்நூலின் நல்ல கருத்துக்கள் கற்போரின் அறியாமை அகற்றும் அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. இந்நூல்ல 59வது பாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூற்குறிப்புல என்ன சொல்றாங்கன்னு பாருங்கன்னா, இந்த ஏலாதி 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றா. இந்த நூல்ல சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏலாதி 4 அடியில 6 கருத்துக்களை நவிலுமா. இது தமிழருக்கு அருமருந்து. அப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பாருங்க. தமிழருக்கு அருமருந்து என போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஏலாதி. ஏலாதியில 6 மருந்து பொருட்கள் இருக்கும். ஏலாதி எத்தனை மருந்து பொருட்களால் ஆனதுன்னா 6 மருந்து பொருட்களால் ஆனது அப்படிங்கணும். இது
ஏலாதி வந்து எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளதுன்னா 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. ரீகப் மாதிரி பார்த்துடலாம். வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் முனித்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஏலாதியின் ஆசிரியர் வந்து கனிமேதாவியார். வணங்கினா பணிந்து, மாண்டார்னா மாண்புடைய சான்றோர், நுணங்கிய நூல்னா நுண்ணறிவு நூல், நோக்கினா ஆராய்ந்து. இதோட ஆசிரியர் குறிப்பு பாருங்க. ஏலாதியை இயற்றியவர் யாருன்னா கனிமேதாவியார். கனிமேதாவியோட மற்றொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கனிமேதையார். கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயம். ஏலாதியில் கூறும் அறக்கருத்துக்கள் எதை வலியுறுத்துதுன்னா சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமைங்கிற அறக்கருத்து. கனிமேதாவியாரின் காலம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஏலாதியை இயற்றிய கனிமேதாவியார்னு இன்னொரு நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா திரைமாலை 150. இப்போ நூற்குறிப்பு பாருங்க. ஏலாதி வந்து 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஏலாதியில் எத்தனை வெண்பாக்கள் இருக்குன்னா 81 வெண்பாக்கள். ஏலாதியினுடைய மருந்து பொருட்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டாங்கன்னா 6. அது என்னென்னு கேட்டாங்கன்னா ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் சேர்ந்து தான் ஏலாதி. ஏலாதி வந்து 4 அடியில் 6 கருத்துக்களை கூறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்நூல் வந்து கற்போரின் அறியாமையை அகற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ஏலாதி முடியுதுப்பா. அடுத்த நூல் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.